திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்று காலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தற்போது உயர்நீதிமன்றம் இன்றே விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? நீதிபதி அரசு வழக்கறிஞர் சொல்லி அரசு வழக்கறிஞரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கிற நேரத்தில் 11 மணிக்கெல்லாம் அவரை கைது செய்து தஞ்சாவூருக்கு எடுத்து சென்றதை கண்டித்து அதனை நீதிமன்றத்துறை கவனத்திற்கு கொண்டு சென்று வழக்கை திமுக நடத்தியதன் காரணமாக நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவு மீறி கைது செய்து நீதிமன்ற அவமதிப்பு என்ற குற்றத்துக்கு காவல்துறை ஆளாகி விடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு அரசு வழக்கறிஞர் தாங்கள் விசாரணைக்கு தான் அழைத்து சென்றிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் போல் தெரிகிறது. எனவே இந்த வழக்கில் விஜய் அரசு மூக்கறுப்பட்டிருக்கிறது. ஒருவரை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை அதிகாரிகள் இயற்கையாக இங்கே கூட வந்து விசாரிக்கலாம். ஆனால் இங்கே தஞ்சாவூருக்கு அழைத்து சென்றுதான் விசாரிக்க வேண்டும் என்று எந்த நியாயமும் இல்லை, அவசியம் இல்லை. விசாரணை எங்கு வேண்டுமானாலும் அதிகாரிகள் வந்து விசாரிக்கலாம். ஆனால் ஒரு தவறை செய்து கொண்டு நீதிமன்றத்தினுடைய முன்னால் மாட்டிக்கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு அப்படி சொல்லியிருக்கிறார் போல் தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் பல சட்ட போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல இந்த போராட்டத்திலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது தான் சொல்லும். சார், நீதிமன்றம் உத்தரவு வரும் வரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியும் கூட இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கைது நடவடிக்கையில ஏன் இவ்வளவு அவசரம்? அதற்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீதிமன்றம் வந்து சில நேரங்களில் விளையாட்டங்க அல்லது விபரீத புத்தி என்று சொல்வார்கள். அதுபோல செய்து விட்டார்கள். நீதிமன்றத்தினுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய நிலை வந்துவிட்ட காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் இப்படி சொல்லியிருக்கின்றார்கள். ஒருவருடைய விசாரணைக்காக இவ்வளவு கெடுபிடி தேவையில்லையே. எந்த காலத்திலாவது ஒருவருடைய விசாரணைக்கு அழைத்து செல்கிற போது இவ்வளவு காவல்துறை அதிகாரி வந்திருக்கிறார்களா? எல்லாம் நடந்திருக்கிறதா? விசாரணை என்பது இப்பொழுது இருக்கிற டெக்னாலஜி பிரகாரம் எங்க ஒன்னாலும் இருந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஆக கையும் கனவுமாக மாட்டிக்கொண்ட காரணத்தினால் அதை எப்படியாவது சமாளித்து வெளியே வர வேண்டும் என்று இன்றைக்கு நீதிமன்றத்தின் முன்னால் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் மக்கள் பார்த்து இந்த அரசாங்கத்துடைய திறமையின்மையை பற்றி மிக தெளிவாக புரிந்து கொள்வார்கள். ஒரு விசாரணைக்கு ஏன் இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் வந்து குவிக்கப்படணும்? இங்கே சென்னையிலே காவல்துறை டிஜிபி ஆபீஸ்க்கே கூட்டு கூட வந்திருந்தா வந்து விசாரணைக்கு வந்துட்டு போறாங்க. சரி, இப்ப காவல்துறையினர் குவிக்கப்பட்டதா சொல்றீங்க, அதன் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்க? காவல்துறையினர் மிக அதிக அளவில் குவிக்கப்பட்டதா சொல்றீங்க, அதன் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது அவங்க அரெஸ்ட் பண்ணணும்னு தான் திட்டமிட்டு இருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணி தான் கொண்டுட்டு போனாங்க. நீதிமன்றத்தினுடைய சட்ட போராட்டத்தை நாங்கள் துவக்கி நீதிமன்றத்தை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் பின்வாங்கியிருக்கிறார் என்றுதான் நான் கருதுகின்றேன். சார், நாளைக்கு சட்டமன்றத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு, புது அரசு முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்வு. அதுல எதிர்க்கட்சி தலைவரோட பங்கு மிக முக்கியமானது. ஸோ நாளைக்கு நடைபெறக்கூடிய அந்த பட்ஜெட் நிகழ்வுல எதிர்க்கட்சி தலைவர் பங்கேற்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கைது நடவடிக்கை எடுத்ததா நீங்க பாக்குறீங்களா? அப்படிதான், அதுதான் அந்த நோக்கத்தோடு தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர்கள் நோக்கத்தில் அவர் எண்ணத்தில் மண் விழுந்து விட்டது. நாளைக்கு கம்பீரமாக சட்டமன்றத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் செல்வார். இது இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட தலைகுனிவு. அந்த நடவடிக்கை எடுத்தல் அத்தனை பேரும் வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டும். சார், தொடர்ந்து திமுகவினர் கைது நடவடிக்கை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில உங்க தரப்பிலிருந்து நீங்க என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை பண்ண இருக்கீங்க? நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம். கடந்த காலத்தில் நாங்கள் பார்க்காத போராட்டங்களை அத்தனையும் பாராட்டி பார்த்து நாங்கள் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். அதே போல எத்தனை தடை கற்கள் உண்டு என்றால்
தினந்தோள்கள் உண்டு என்று வழியிலே திமுக அரசியல் நடத்தி வந்திருக்கிறது. எத்தனை வழக்குகள் போட்டாலும் சந்திப்போம். நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நியாயத்தை நிலைநாட்டுவோம். சார், உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அவர் இன்றே விசாரணைக்கு பின்பு விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. ஆனா இன்னும் தஞ்சாவூர் அவர் இன்னும் சென்று அடையவே இல்லை. அதன் பிறகு அங்க விசாரணை நடைபெறும். மீண்டும் தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்து நாளைக்கு சட்டமன்றத்துல அவர் பங்கு பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நாளைக்கு சட்டமன்றத்துல அவருடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கும்? பார்க்கலாம். இந்த முடிவு என்ன பண்றாங்கன்னு தெரியல. பிரகாஷ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டேஷன்ல கூட வச்சு விசாரிச்சு அங்கே கூட அனுப்பலாம் காவல்துறை நினைத்தால். ஆனால் என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்கன்றது ஒரு தெளிவற்ற ஒரு ஆட்சியாக இருக்கு. தெளிவான முடிவெடுக்க தெரியாத ஒரு அரசாக இருக்கிறது. அதை பார்க்கலாம். அந்த நைட்டு வரையிலும் பார்ப்போம். இரவு முடிவு வரையிலும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு இரவோட இரவு விமானத்தில் கிளம்பி வர வேண்டும் என்றால் 9:30 மணிக்கெல்லாம் விமான நிலையத்துக்கு வர வேண்டும். என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று பொறுத்து பார்ப்போம். சார், முக்கியமா எல்லார் தரப்பிலிருந்து வைக்கப்படக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா, எதிர்கட்சி தலைவரா இருந்து பெண்களை பற்றி அவதூறு வகையில பேசுறதும், பெண்களுக்கு எதிராக கொச்சைப்படுத்தும் விதமாகவும் பேசுறதாகவும் பல்வேறு தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. இது வடிகட்டிய பொய். அவர் ஒரு வார்த்தை கூட பெண்களையோ மாறியோ பேசவில்லை. இவர்களா கற்பனையை போட்டுக்கொண்டால் அது நாம் என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துலயாவது ஒரு வார்த்தை ஒரு பெண்ணுடைய பேரை அவர் உச்சரித்தாரா என்றால் இல்லவே இல்லை. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. ஆனால் இட்டு கட்டி போட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நீதிமன்றத்தில் சவுக்கடி வாங்குவார். சரி, இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, இந்த வழக்கு முதல்ல தொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சையில் உள்ள தாவேக மகளிர் அணி அமைப்பை சேர்ந்தவர் தான் இந்த வழக்கு தொடுத்திருக்காங்க. வந்து அவங்களே எழுதி வாங்கிட்டு அந்த நம்மாவே கேட்டீங்கன்னா கூட அதுக்கு என்னன்னு தெரியாது. காயத்தில் கையெழுத்து வாங்கி பேச போட்டிருப்பாங்க. ராத்திரி இரவோடு இரவாக பேசிட்டு வந்த பிறகு ராத்திரியே இவ்வளவு அவசரம் என்ன எஃப்ஐஆர் இல்லை. லாக்கப்பில் செத்தவங்களுக்கெல்லாம் 2 நாள் போட்டு கூட எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ பேர் ஒழுங்கு செய்யப்படுறாங்க. அதெல்லாம் அதிமுக ரிப்போர்ட்டர் போட்டு அடிச்சாரு. ராணிப்பேட்டை எம்எல்ஏ இந்த மாவட்ட செயலாளர். அதுக்கு ஒரு நடவடிக்கை இல்லை. எஃப்ஐஆர் போடல, ஒன்றும் போடல. இதுக்கு என்ன இவ்வளோ அவசரம் இரவோட இரவாக அவசரம்? அப்படி என்ன பெரிய பிறலை உருவாகி போச்சு? நிச்சயமாக சார், உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார். ஓகே.